அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க வாழ்க வளமுடன். இப்போ நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்களேன். கொஞ்சம் மொபைல் எடுத்தாலோ டிவியை பார்த்தாலோ நம்ம பார்க்குற நியூஸ் எல்லாமே போர் சம்மந்தமானதோ ரொம்ப நெகட்டிவிட்டியோ அங்கங்கே பல உயிர்களோ பொருள்களும் சேதமாகிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நாம் இருக்கக்கூடிய மனநிலை மனசூழல்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருந்துகிட்ருக்கு. அது போதாது அப்படின்னு சொல்லி இப்போது இந்த உலகத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவறதுனால நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த மனசை மாற்றுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும். நிச்சயமாக இருக்குது. இந்த மனசை மாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவம் இப்போ இருக்கிறதில்ல, ரொம்ப வருஷமாக ரொம்ப ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உடல் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் முதல்ல இந்த அலோபதி நிறைய மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் அதுக்கான நிறைய தீர்வுகள் கிடைக்காத பட்சத்தில் ஏன் உடலுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சரியாகலை அப்படின்னு பார்க்கும்போது அது மனம் சார்ந்த ஒரு விஷயத்தோடு இணைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சாங்க. இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் ஒரு மருந்தை என்ன செய்கிறாருன்னா கண்டுபிடிக்கிறாங்க ஜெர்மனியிலேருந்து. எப்போ ஒரு உடலுக்கும் மனசுக்கும் சேர்ந்தாற் போல் ஒரு மருத்துவம் நடக்கும்போது தான் அது முழுமையான ஒரு வெற்றியாக கிடைக்கிது, முழுமையான ஒரு குணமும் கிடைக்கிது. அதில் முக்கியமாக குறிப்பாக மனம் பாதிக்கப்பட்டால் அது உடனே என்ன செய்யும்னா உடம்பை அஃபெக்ட் பண்ணும். உடலும் இமீடியட்டாக என்ன செய்யும்னா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். இன்னொன்று என்னென்னா, மனம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ஆனால் மனம் நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கோ இப்படின்னு ஒரு நினப்பு இருந்தால் கூட நிச்சயமாக அது உடலை பாதிக்க செய்யும். அப்படி ஒரு வலிமை தான் இந்த மனசுக்கு இருக்குது. சில பேர் இந்த மனநிலையை மாற்றணும்னு நினைப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மன சூழலை நாம் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக ஆக்கிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் ரொம்பவே சப்போர்ட்டபுளாக இருக்கும். இந்த மருத்துவத்தை 2016 2026 வரைக்கும் நான் நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால் இது இப்போ தான் இருக்கோ இல்லை இதுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த மருந்தை எடுக்கும்போது மனநிலையில் நிச்சயமான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மனநிலையில் ஒரு மாற்றம் வரும்போது அது நிச்சயமாக உடலளவிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கான சரியான மருந்து என்ன அப்படின்னு கொடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். இதை அனைவருமே நீங்கள் எடுத்து பயன்பெறுங்கள். நன்றி.